அமெரிக்காவோட அதிபரான ஜோ பைடன் அவர்கள் தலைமைக்கு கீழ் இருக்கக்கூடிய அரசாங்கம் என்ன பண்றதுனே தெரியாம முடிய போட்டு பிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இந்த ஜோ பைடன் அவர்கள் இருக்கிறார்ல, அவங்க எப்படிதான் பேப்பரை முன்னாடி பின்னாடி சஃபில் பண்ணி வச்சு அட்டாச் பண்ணி நல்ல தெளிவா எழுதி நம்ம நாட்டு பார்டர் பாதுகாப்புக்கு, இஸ்ரேலுக்கு ஒரு பிரச்சனை அதுக்கான பாதுகாப்புக்கு, இந்த உலக பாதுகாப்புக்கு, எமர்ஜென்சின்னு என்ன கொண்டு போய் விதவிதமா வச்சாலும் செனட் சபையில எல்லா பேப்பரையும் எடுத்து பார்த்து உக்ரைன் இருந்தா அந்த பேப்பர் மட்டும் கிழிச்சு கசக்கி குப்பையில ஓட்டுறாங்களாமா. என்ன பண்றது அப்படின்னு தெரியாம புலம்பிட்டு இருக்கிறாங்க. அதனால சரி, இவங்க கிட்ட பேசி வேலைக்கே ஆகாது. இதுக்கு மேல நம்மளே இந்த ரஷ்யாவோட ஃபண்டெல்லாம் ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கிறோமே, அதை அமுக்கி உக்ரைனுக்கு கொடுத்துடலாம், அதுக்கான வேலையில சீக்கிரமா இறங்கலான்னு இந்த யூரோப்பியில் இருக்கக்கூடிய சில நாடுகள்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு அர்ஜென்ட்டா பேசி ப்ரெஷர் போட்டுருக்குதாமா அமெரிக்கா. ஏன்பா யாராவது ஒருத்தங்க ஆரம்பிங்கப்பா சீக்கிரம், நாங்களும் வர அதுக்கு முன்னாடி சீக்கிரம் பண்ணுங்க அப்படின்றது போல எல்லாம் கேட்டுருக்குறாங்களாம்மா. ஆனா நீங்க பண்ணுங்க, நீங்க தான் பெரிய ஆளாச்சே, நீங்க பண்ணுங்க அப்படின்னு ஒருத்தர் மாறி மாறி சொல்லிட்டு இருக்கிறாங்களாம்மா. இப்ப வரைக்கும் அதை அமுக்கி உக்ரைனுக்கு கொடுத்த பாடு இல்லை, இல்ல அவங்களே அமுக்கி வச்சுக்கலாமா அப்படின்ற ஒரு எண்ணத்துல இருக்கிறாங்களான்றதுன்னு தெரியல. எது எப்படியோ இதை பத்தி ஒரு பேச்சு ரொம்ப அர்ஜென்ட்டா பேசிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரிய வந்தது. இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நார்த் கொரியா சைலண்டா இப்ப ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கிறாங்க. என்னன்னா, பகல் கொள்ளையா இருக்குதுங்க, எங்க அதெல்லாம் நியாயங்களா, அதெல்லாம் பகல் கொள்ளைங்க அப்படிங்கிறது போல அவங்க தரப்புல இருந்து ஒரு கமெண்ட் வந்துருக்கு. இது ரஷ்யா, உக்ரைன், மேற்குலக நாடுகள் இது போல விஷயத்துக்கெல்லாம் சம்பந்தம் இல்லாம நார்த் கொரியா அடிக்கடி இது போல ஸ்டேட்மெண்ட்லாம் சொல்ல மாட்டாங்க. ஏன் இது போல ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்கன்னா, நார்த் கொரியா சமீபத்துல 2 மிசைல் லான்ச் பண்ணாங்க இல்லையா, அதுக்கு உக்ரைனோட அதிபர் தரப்புல இருந்து ஒரு கண்டனம் வந்தது. நான் வன்மையா கண்டிக்கிறேன் இந்த நார்த் கொரியாவை, ரஷ்யாவோட சப்போர்ட் இருக்குதுங்க, அவங்க சொல்லி கொடுத்துதான் இது போல தைரியத்துல 2 மிசைல் லான்ச் பண்றாங்க, அதனால நான் வன்மையா கண்டிக்கிறேன் அப்படிங்கிறது போல உக்ரைனோட அதிபரான ஜெலன்ஸ்கி அவர்கள் சொல்லியிருந்தாரு. இப்ப அதுக்காக இதுதான்டா சான்ஸ், நானும் கண்டனம் போடுறேன் பாரு அப்படின்னு இப்ப நார்த் கொரியாவோட கிம் ஜாங் உன் அவர்கள் கிட்ட இருந்து இது போல ஒரு கண்டனம் வந்திருக்கு. இதுதாங்க மாசான கண்டனம். உங்களுக்கு உண்மையாலுமே இது மாசா இருக்குதா இல்ல எப்படி இருக்குதுன்றதை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இது போல பல செய்திகள் தான் இந்த பதிவில் இருக்க போது. அனைவருக்கும் வணக்கம், நான் உங்கள் செந்தில், இது உங்கள் செந்தில் டிஃபென்ஸ். பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்துக்கு பெல் ஐக்கான்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம எப்ப பதிவுகளை போட்டாலும் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிபிகேஷன் வராது. கூடவே நம்ம சேனலும் அடுத்தடுத்த கட்ட வளர்ச்சி அடையும், எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும் இது போல தொடர்ந்து பதிவுகளை போடுறதுக்கு. உங்களோட ஆதரவு எப்ப எனக்கு இருக்குன்ற நம்பிக்கையில பதிவுக்குள்ள போயிடலாம். முதல்ல ஆப்பிரிக்கால இருந்தே பார்த்துடலாம். ஆப்பிரிக்கால இருக்கக்கூடிய ஒரு நாடு தான் அங்கோலா. இந்த அங்கோலா ஒப்பெக்ல ஒரு மெம்பரா இருக்கிறாங்க. ஒப்பெக்ன்றது ஒண்ணும் இல்ல, இந்த ஆயில் உற்பத்தி பண்றாங்கல்ல அவங்களாம் சேர்ந்து ஒரு சங்கம் வச்சுக்கிறாங்க. அதுதான் வருத்தப்படாத வாலிபர் சங்கம் மாதிரி ஒபெக் சங்கம். இந்த சங்கத்துல இருக்கிற நாடுகள்லாம் இந்த சவுதி அரேபியா தான் தலைவர் அப்படிங்கிறது போல ஒரு அணி ஃபார்ம் ஆயிருக்குது. அது கீழே கூடிய ஒரு நாடு தான் அங்கோலா. இப்போ இவங்க என்ன முடிவு எடுத்துக்கிறாங்கன்னா, நாங்க ஒப்பெக்ல இருந்து வெளியே வந்துடுறாங்க, தயவு செஞ்சு எங்களை விட்டுருங்க. என்னங்க நீங்க ரஷ்யாவோட சேர்ந்துக்கிட்டு சும்மா ஆயில கட் பண்ணா நாங்க தாங்க அதிக அளவுல பாதிப்படைகிறோம். எங்க நாட்டுல ஆயில் இருக்குது, நாங்க எடுத்து எவ்வளவு வேணா வித்துட்டு போறோம். சும்மா அப்படி கட்டுப்படுத்திட்டு இருந்தீங்கன்னா எப்படி, எங்க நாட்டுக்கு பிரச்சனையா இருக்குது, அதனால எங்களை விட்டுருங்க, நாங்க வெளியே வந்துடுறோம் அப்படிங்கிறது போல அங்கோலா இந்த ஒப்பெக்ல இருந்து வெளியே வர ஆரம்பிச்சிச்சு. இது முதல் நாடு தான். இது தொடர்ந்து போச்சுன்னா பல நாடுகளே வெளியே வந்துருவாங்க அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. இதனால அமெரிக்காவுக்கு பெனிஃபிட்டா அப்படிங்கிறது போல யோசிச்சிங்கன்னா ஆமா இருக்கு அப்படிங்கிறாங்க. ஏன்னா இந்த ஒப்பெக்ல இருக்கிற நாடுகள்லாம் ஆயில் கட் பண்றாங்க, மாறி மாறி கட் பண்ணாதான் ஆயில் விலை ராக்கெட் வேகத்துல மேலே ஏறும். இப்போ அப்படி கட் பண்றதுனால பல நாடுகள் பாதிப்படைகிறதுனால இது போல ஒப்பெக்ல இருந்து வெளியே வந்துட்டாங்கன்னா யாருக்குமே பவர் இல்லாமல் போயிருப்பா இந்த மிடில் ஈஸ்ட்ல அப்படிங்கிறதோட சொல்றாங்க. இதுக்கு அமெரிக்காவுக்கு தான் கொண்டாட்டமா இருக்கு அதனால என்ன சேர்ந்துக்குங்க அப்படின்னு மறைமுகமா பேசிட்டு இருக்கிறதாவும் பேக்ரவுண்ட்ல டாக்ஸ் போயிட்டு இருக்கதா சொல்லப்பட்டு வருது. நீ எதுவும் உறுதிப்படுத்தப்படல, அதாவது உறுதிப்படுத்தப்பட்டுச்சுன்னா அடுத்த பதிவுல பார்ப்போம். இப்போதைக்கு அங்கோலா வெளியே போறோம் அப்படின்னு போயிட்டாங்க, அவ்வளவுதான். இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா இந்த புர்கினா ஃபேசோ பக்கத்துல வந்துடலாம். இந்த புர்கினா ஃபேசோல என்னதான் இந்த பிரான்ஸ் இருக்கிறவங்க கிட்ட சொல்லி போங்கப்பா எல்லாம் முடிச்சாச்சு, ஆனா நீங்க போற மாதிரி தெரியலையே அப்படின்றது போல பொறுத்து பொறுத்து பார்த்து பொங்கி எழுந்துட்டாங்க இந்த புர்கினா ஃபேசோ. இந்த பிரான்ஸோட டிப்ளமேட்ஸ்லாம் இருப்பாங்க, அந்த இம்யூனிட்டி வீசா வச்சுட்டு இருப்பாங்கல்ல, அதில் எக்ஸ்பைரி ஆகி போச்சு, இதுக்கு மேலே எங்கள் நாட்டுக்கு செல்லாது, உங்கள் டிப்ளமேட்லாம் செல்லாது, ஆனால் நாங்கள் பிடிச்சி உள்ளே போகிறோன்னு பிடிச்சி ஜெயிலில் ஓட்டுக்கிறாங்க, இப்படியாச்சும் வெளியே போவாங்களா அப்படின்னு பார்த்துக்கிறாங்க. ஆனால் நகர வேணாம் அப்படிங்கிறது போல பிரான்ஸ் தரப்பு இருக்கிறாங்க. ஏன்னா இந்த நிஜர் தரப்புல சோறு தரமாட்டேன் தண்ணி தரமாட்டேன்னு என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க, ஆனால் நகர மாதிரி தெரியல. இப்போதான் இந்த பிரான்ஸ் முடிவு எடுத்துக்கிறாங்களாமா. இங்கே புர்கினா ஃபேசோல அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா
நிஜர்லேருந்து வெளியே போய்க்கலாமா, இந்த டிப்ளமேட்ஸ்லாம் இருப்பாங்களா அவங்கள வெளியே கூப்பிட்டுக்கலாமா அப்படிங்கிறதோட யோசிச்சுக்கிட்டு இருக்காங்களாமா. ஆக இந்த சஹேல் ரீஜனில் ஃப்ரான்ஸை துரத்தி விட போகிறாங்க அப்படிங்கிற மாட்டு கருத்து இல்லை. ஆனால் இப்போ வரைக்கும் எந்திரிச்சு போவேனான்னு இருக்காங்க பாருங்க ஃப்ரான்ஸு. ஏதோ ஒரு நல்லது நடந்துடும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அது ஆப்பிரிக்காக்குள்ள அவங்களுக்கு. பட் ஆனால் நடக்கிற மாதிரி தெரியல. அதனால இப்போதான் இந்த நிஜர்லேருந்து வெளியே போகலாமா அப்படின்னு திட்டம் போட்டுக்கிறாங்க. ஆனால் இப்போ பாருங்க இந்த புர்கினா ஃபேசோல 4 பேர் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டாங்க. இதுக்கப்புறம் கூடி சீக்கிரத்தில் கடை சாத்திட்டு கிளம்பிடுவாங்க ஃப்ரான்ஸ் அப்படிங்கிறதோட சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் டிஆர் காங்கோல எலெக்ஷன்லாம் நடந்துருச்சு. நடந்து முடிக்கும் போது அந்த டைம்ல எதிர்கட்சி, அதாவது ஆப்போசிஷன்ல நின்றுப்பார்ல, அவர் தரப்புல இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்குது. என்னன்னா, சரி வர எலெக்ஷன் ஃபாலோ பண்ணல, முறைகேடுகள் நடந்திருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டு எடுத்து முன் வச்சுக்கிறாரு. இந்த எலெக்ஷன் எங்கேயுமே கரெக்டா நடக்காது போல தெரியுது. எப்பவுமே எதிர்கட்சியில் இருக்கிறவங்க, அதாவது ஆளுங்கட்சி ஆளுகின்ற அரசாங்கத்து மேல எதிரில் நிற்கக்கூடிய நபர்கள் எப்பவுமே இது போல குற்றச்சாட்டுகள் வைக்கிறது இந்த உலக வழக்கம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க முடியுது. இது இந்த அமெரிக்கால ஆரம்பிச்சு இந்த பக்கம் ஆஸ்திரேலியா வரைக்கும் இதே கதை தான் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை. அந்த வரிசையில இப்போ ஆப்பிரிக்காலையும் இது போல சொல்லிக்கிறாங்க. ஆனால் இங்கே எலெக்ஷன்லாம் நடக்குது பாருங்க, அது வரைக்கும் மிகப்பெரிய சல்யூட். அதுவும் இந்த ட்ரைபு, இந்த தீவிரவாத தாக்குதல்லாம் எல்லாம் இல்லாமல் ஏதோ பேசி சீஸ்ஃபயர் கொண்டு வந்து எலெக்ஷனை முடிச்சுட்டாங்க ஒரு வழியா. அது வரைக்கும் சந்தோஷம். அப்புறம் ஒரு பதிவில் பார்த்துருப்போம் 2 நாளைக்கு முன்னாடி நினைக்கிறேன், இது போல வெனிசுவேலாவும் அமெரிக்காவும் பேச்சுவார்த்தையில் உட்காந்து அது சுமூகமா முடிவுக்கு வந்து பிரிசனர் எக்ஸ்சேஞ்ச் நடந்திருக்கு, பிரிசனர் ஸ்வாப் நடந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம் இல்லையா. 4 அமெரிக்கர்கள், அது கூட சில பேர் அப்படின்றது சொல்லியிருந்தாங்க. இப்போ வெனிசுவேலா தரப்புல இருந்து வெனிசுவேலாவோட அதிபரான முரோ அவர்களோட நண்பர்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஒருத்தர் ஏதோ ஒரு முக்கியமான நபர் அப்படிங்கிறதோட சொன்னாங்க. இப்போ அதை தொடர்ந்து அமெரிக்காவால கைது செஞ்சு வச்சிருந்த 24 வெனிசுவேலன்ஸை ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க அமெரிக்கா அப்படின்றாங்க. இப்போ அவங்க எல்லாரும் திரும்பி வெனிசுவேலாக்குள்ள வந்துருவாங்க. வெனிசுவேலாவில் ரிலீஸ் பண்றவங்கலாம் கூடிய சீக்கிரம் அமெரிக்காவுக்கு போயிடுவாங்க. இது ஒரு நல்ல முன்னேற்றம், இரு நாடுகளோட பேச்சுவார்த்தை உறவுல நல்ல முன்னேற்றம் தெரியுது அப்படிங்கிறாங்க. இதே போல பேசி இந்த குனியாவும் வெனிசுவேலாவும் சண்டை வேண்டாம் அப்படின்னு முடிவெடுத்துக்கிறாங்க. போல பேச்சுவார்த்தை மூலயமா முடிச்சுக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் தான். இதே போல இந்த இஸ்ரேல் காசா பிரச்சனையும் முடிச்சுட்டாங்கன்னா பரவாயில்ல. அப்படித்தான் இந்த ட்ரூஸ் கொண்டு வரலான்னாங்க. பட் அது எதுவும் கை கொடுக்குற மாதிரி தெரியல. இப்போ நம்ம அப்படியே இந்த இஸ்ரேல் காசா பிரச்சனைக்கு போயிடலாம். இந்த காசா பகுதிக்குள்ள மட்டும் 5,76,000 மக்களுக்கு மேல இருக்கிறாங்க. அவங்களுக்கு வேணுங்கிற உணவு இம்மீடியட்டா கிடைக்கல அப்படின்னா பேரழிவு ஏற்படும். இந்த பசி பட்னினால பேரழிவு ஏற்படும் அந்த மக்களுக்குள்ள அப்படிங்கிறது போல யூஎன் தரப்புல, அதாவது யூஎன் பேக்டு அப்படிங்கிறாங்க, யூஎன் பேக்ல இருக்கக்கூடிய சில அமைப்புகள் ரிப்போர்ட்ஸா கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறது போல சொல்லப்பட்டு வருது. நம்மளாலேயே புரிஞ்சுக்க முடியுது. எனக்கு தெரிஞ்சு 15ஆம் தேதி டிசம்பர் நினைக்கிறேன், அந்த டைம்ல தான் 200 ட்ரக்கு எய்டு உள்ள போச்சு, இஸ்ரேல் தரப்புல இருந்து அலோவ் பண்ணாங்க அப்படின்றாங்க. பட் ஆனால் அந்த எய்டெல்லாம் ப்ராப்பராக மக்களுக்கு போகுதா என்ன ஏதுங்கிறது அப்படிங்கிறது தெரிய வரல. இஸ்ரேல் தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்க, இது போல் எய்டை நாங்கள் அலோவ் பண்ணால் அது ஹமாஸ்க்கு தான் அதிக அளவில் போயிடுது, மக்களுக்கு கொடுக்க மாட்டேறாங்க அப்படிங்கிறது போலாம் ப்ரொபகண்டா வீடியோ அப்படி இப்படின்றாங்க. பட் அது போல் வீடியோ பதிவுகள் இஸ்ரேல் தரப்புலேருந்து பதிவிடப்படுது. ஆனால் ஹமாஸ் தரப்புலேருந்து இல்லை, எங்களுக்கு நீட் இல்லை, எங்களுக்கு அது போல் செய்யணும்னு அவசியம் இல்லை அப்படிங்கிறது போல அவங்க சொல்கிறாங்க. ஆனால் யூஎன் தரப்புலேருந்து முன்வைக்கிறது அங்கே எய்டு கரெக்டாக மக்களுக்கு போகல அப்படிங்கிறது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அதுக்காக தான் இம்மீடியட்டாக சீஸ்ஃபயர் கொண்டு வாங்க அப்படின்னு ஐநா சபையில் பேசிட்டு இருந்தா ஐநா சபையில் அதை போஸ்ட்பான் பண்ணிட்டே இருக்கிறாங்க, ஒத்தி வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இதனால மிகப்பெரிய பேரழிவில் போய் முடிய போகுது அப்படின்னு பல நாடுகளும் சொல்லிட்டு இருக்காங்க, வார்னிங் கொடுக்குறாங்க, கண்டனம் கொடுக்குறாங்க. ஆனால் எந்த ஒரு முன்னேற்றமும் அடைஞ்ச மாதிரி தெரியல. கூடிய சீக்கிரம் இந்த பிரச்சனைக்கும் பேச்சுவார்த்தையில் உட்காந்து பேசி முடிச்சு ஒரு நல்ல முடிவு வரும்ன்ற நம்பிக்கையில் இந்த பதிவை நம்ம முடிச்சுக்குவோம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா, படிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவு பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த பதிவு நல்லா இருந்திருக்குன்ற நம்பிக்கையில் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை பாய்.